நீ கொஞ்சம் தள்ளு. இவளை இன்னைக்கு துண்டு துண்டா வெட்டி 2 கிளாஸ் சாராயம் குடிச்சிட்டு படுத்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பெத்த பொண்ணை யாராவது கொல்ல பாப்பாங்களா? உனக்கு வயசுதான் இருக்கு. பெத்தவங்க யாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. சின்ன பொண்ணுகிட்ட அருவாளை காட்டி மிரட்டுறியா? ஏய், யாரு மிரட்டுறாங்க? சாட்சாத் அந்த சாமியே ஈஸ்வர சாமி உடம்புக்குள்ளார வந்து ருத்ரையாவுக்கு சின்னிக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. சனீஸ்வரர் சொன்ன வாக்கு எப்படி தப்பாகும்? உன் வாயில புழு வைக்கும். ஏய், என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்ப என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. வாயை மூடிக்கங்க. யாராவது தப்பா பேசினா எல்லாரையும் வெட்டி சாச்சிருவேன். அம்மா 60 வயசு தாத்தா அந்த ருத்ரையா இன்னும் கொஞ்ச நாள்ல உயிரை விடுற நிலைமையில இருக்காரு. அவரை காடு வாங்குது. போய் அந்த 60 வயசு தாத்தா கூட என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கிய நீயும் அந்த சாமியும். கல்யாணம் ஆன 4வது நாளே என்னோட பொட்டு களைஞ்சிடும். என் வளையல எல்லாம் புடைச்சிடுவாங்க. ஒவ்வொரு ஆம்பளையும் என் பொண்டாட்டி ஊர்ல எல்லாம் வந்துட்டு போட கூப்பிடுவாங்க தெரியுமா? ஒரே கட்டு முண்டம். 3வது மனுஷங்க எல்லாம் புத்தி சொல்றது மாதிரி ஆயிடுச்சு. போய் படுத்து தூங்குங்க சதாசிவையா. உங்களுக்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டீங்க. மரியாதையா வா. வா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. சீக்கிரம் வா. அப்பா என்ன வேண்டாம்ப்பா. எந்திரி. ஓங்கி அரஞ்சன்னா பாரு. வா. அப்பா. வாங்க வா. ஹெல்ப்பா. அப்பா என்ன விடுப்பா. வாயை மூடிக்கிட்டு வா. அப்பா. இந்நேரத்துக்கு எழுப்புற? மெதுவா. அப்பா அழுத்துட்டா என்ன கொன்னுடுவாரு. நிச்சயமா அந்த ருத்ரையா கூட என் கல்யாணத்தை பண்ணிடுவாரு. கடவுள் சொன்னதா சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாரு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எப்படியாவது எனக்கு உதவி பண்ணு. நான் சொல்றது உங்க அப்பா துளி கூட கேட்க மாட்டாரு. நான் சொன்னாலும் அவரு கேட்க மாட்டாரு. ஒண்ணு பண்ணு, எங்கேயாவது ஓடி போயிடு. அம்மன் பாத்துக்குவாங்க. நான் சொல்றதையும் எங்க அப்பா சொல்றதையும் உங்க அப்பா கேட்கவே மாட்டாரு. அந்த ஈஸ்வரனும் கேட்க மாட்டான். அவனையே நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த ஊர் ஜனங்களும் கேட்க மாட்டாங்க. நான் இந்த ஊரை விட்டு போகணும்னா நதியை கடந்து போகணும். அந்த பரிசக்காரனுக்கு என் கல்யாணத்தை பத்தி தெரியும். அவனை தப்பிச்சு போக விட மாட்டான். அப்படின்னா நம்ம என்ன செய்யறது? ஏய், எல்லாத்தையும் நானும் கேட்டேன். வாயை மூடிட்டு படுங்க. மூட நம்பிக்கைங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. ஏய் சின்னே, இந்த விஷயத்துல தேவையில்லாம தேவியை இழுக்காத. பேசாம படு. மெதுவா பேசுங்கப்பா. உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஒரு கிழவனோட சின்னிக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நாம எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஊருக்காரங்களாம் அந்த ஈஸ்வரனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்த வயசுல அவனை எதிர்த்து நான் ஏதாவது செய்ய முடியுமா சொல்லு? புத்தியும் திறமையும் இருந்தாலே போதும்னு சின்ன வயசுல நீங்க தானே எனக்கு நிறைய கதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்ன காப்பாத்துங்க. உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க வீட்டுல வேலைக்காரி நான் இருந்துக்கிறேன். என்ன காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்தணும்னா இந்த நதியை தாண்டணும். நதியை தாண்டதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கணும். அதுக்கெல்லாம் பணம் வேணும். கையில பணம் இல்லாததுனால தானே நாங்க உங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கோம். என்கிட்ட சோளமும் பணமும் இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அப்பாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. என்ன காப்பாத்துங்க. உன் பணம் இருக்கிறதெல்லாம் சரி, உன்னை எப்படி தப்பிக்க வைக்கிறது? எங்க அப்பா 8 மணிக்கு தான் எழுந்திருப்பாரு. இன்னும் சரியா விடியல. என்ன நதியை கடக்க வச்சுட்டு வந்துருங்க. நாங்க வர்றதுக்குள்ள உங்க அப்பா எந்திரிச்சு உன்னை தேட ஆரம்பிச்சுட்டா பார்வதி இங்க தானே இருப்பா. விஷயம் தெரிஞ்சு பார்வதிட்ட சண்டை போட்டா என்ன பண்றது? அப்பா, வரப்போற கஷ்டத்தை நினைச்சு பயந்து இருக்கிறத விட இப்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையப்பா? இப்பவே படம் எடுத்துட்டு வர. என்ன வெயிட்டா இருக்கு. தினமும் மீனா சாப்பிடறாளோ என்னமோ தெரியல. மூட்டையை அவதரலாமாப்பா? மூச்சு விடுறாளோ என்னமோ. யாராவது பார்த்தா நம்ம மூச்சு நின்னுடும். எல்லாம் நம்ம தலை எழுத்து. அந்த ஈஸ்வரன் சொல்றதெல்லாம் இந்த ஊர்க்காரங்க கேக்குறாங்க. பார்வதி வேற அந்த பாளையா வீட்லயே இருக்கா. ஊர்க்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா
இப்ப நான் இந்த மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரி நம்ம பாடையை அவங்க தூக்கிட்டு போவாங்க. மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு கெட்டது நடக்காதுன்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மூட்டை இறக்கு. பிடிச்சுக்க விட்டுறாத. ஐயா சோளக்காரர எந்திரிங்க, கொஞ்சம் எந்திரிப்பா. ஓ, காந்திஜி சிரிக்கிற நோட்டை வச்சிருக்கிறவங்களா? இந்த சோளம் எங்களை அந்த கரையில விட்டுரு, கொஞ்சம் அவசரமா போகணும். ஏய், எந்திரா எந்திரி. இந்தா. என்ன மூட்டை சாமி இது? அது எனக்கு பூந்தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர் மண்ணு ரொம்ப நல்லா இருக்குமா, அதனாலதான் இதை எடுத்துட்டு போறேன். அந்த பக்கம் ஊரை தாண்டினா எங்க சொந்தக்காரங்க வீடு ஒண்ணு இருக்கு, அங்கதான் எடுத்துட்டு போறேன். சரி, ஒரு கை பிடிப்பா. அது இல்ல சாமி, மண்ணு மூட்டையும் சோள மூட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது அந்த மாதிரி இல்லையா, வேற மாதிரி இருக்கு. மண்ணும் மண்ணாங்கட்டியும் இருக்கு. நீ எல்லாம் சோளத்தை மாதிரியே பார்க்காத. உங்க அம்மா என்ன உன்னை சோளக்காட்டிலே பெத்தாளா? வா. உங்க பொண்டாட்டிய காணோம், வரலையா அவங்க? என் பொண்டாட்டி கதையெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? அவ வீட்டுல இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. முதல்ல நீ இதை புடி. வா. அந்த கரைக்கு போறதுக்கு முன்ன பணத்தை எல்லாம் விட்டீங்க, திருப்பியும் சின்ன வீட்டுக்கு போறீங்களா? சும்மா கேள்வி கேட்காதீங்க. அதான் சோளம் கொடுத்துட்டோம்ல, நீங்க கிளம்புங்க. தூரத்து சொந்தக்காரங்க கிடைச்சா இந்த ஊர்க்காரங்க தேவையில்லை. சரி விடுங்க, தூக்கலாம். வாங்க தூக்குங்க. மெதுவாப்பா. பாத்து மெதுவா. அப்படிதான். பாத்து பாத்து பாத்து. மெதுவா, வைங்க, மெதுவா. வைங்க. எப்பா சோளக்காரர, இந்த பரிசல் ஓட்டுறதை விட்டுட்டு லாயர் ஆயிரு. நல்லா பேசுற நீ. ஐயோ, கோட்டு வெள்ளம் நமக்கு வேண்டாயா. சீக்கிரமா ஏறு. மெதுவா மெதுவா. மெதுவா உட்காருமா. உட்கார். நீங்களும் உட்காருங்க சாமி. உட்காரப்பா. போலாம்.